இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியில வந்து பார்க்கும்போது ஏஜ் யங்ஸ்டரா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மத ரீதியா பார்க்கும்போது அனைத்து மதத்தினரும் கொடுத்திருக்காரு. கிறிஸ்டியானிட்டி கொடுத்திருக்காரு, ஹிந்துஸ் கொடுத்திருக்காரு, முஸ்லிம்ஸ் கொடுத்திருக்காரு. ஜாதி ரீதியா பார்க்கும்போது 7 பேருக்கு தலித் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ அமைச்சர் பதவி வந்து 7 பேருக்கு தலித் மக்கள் இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றம். யாருமே கொடுத்தது கிடையாது. 4 பெண்கள் கொடுத்திருக்காரு. சோ பெண்களுக்கு ஒரு 7 பேர் கொடுத்திருக்கலாம், ஒரு 8 பேர் கொடுத்திருக்கலாம். அதுவும் கொஞ்சம் குறைவா இருக்கு. பட் ஓகே, 4 பெண்கள் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா மேபி பின்னாடி இது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 7 பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் 2 பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ மயிலாப்பூர் எம்எல்ஏக்கும் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏக்கும் 2 பதவிகள் கொடுத்திருக்கிறாரு, 2 அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த 2 அமைச்சரவை மேலும் ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து பார்த்தீங்கன்னா செலக்டிவா வந்து எல்லாருக்குமே வர மாதிரி வந்து ஓரளவு பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா உள்ளது. ஏன்னா முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருமே அதிமுக திமுக இருக்கிற 2 ஆட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு தான் அதிகமான மினிஸ்ட்ரி இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் கலந்துருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு அதிகமான மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ விசிகா தலைவர் அவங்க எனக்கு எந்த விதமான மினிஸ்ட்ரி வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐயூஎம்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள வரவழைச்சு சில அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க மினிஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அதிக முறை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதுக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு. ஸோ அவங்களுடைய அழைப்புக்கு ஏற்ப நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு